ஆண்டாளை தொடர்ந்து கும்பிட்டே வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு. ஆனால் ஆண்டாள் அம்மாவுடைய கருணை பாருங்க, இங்கே அப்படியே அரங்கம் நிரம்பி வழிந்து வெளியில வந்து அவ்வளோ பெருமக்கள் வந்து அரங்கத்துக்கு வெளியில அவ்வளோ பெருமக்கள் உட்கார்ந்துருக்கிறான்னு அது வந்து ஆண்டாள் அம்மாவுடைய பரிபூர்ண கருணை. அதிர்ஷ்டமாக அப்படின்னு நம்ம வந்து தெரியாதவர்கள் சொல்வார்கள், பகுத்தறிவாதிகள் சொல்வார்கள். என்னை போன்ற மனிதர்கள் அது ஆண்டாள் அம்மா போட்ட பிச்சை என்று சொல்வார்கள். ஆண்டாள் அம்மாவை வந்து நான் வியந்துகிட்டே இருந்ததுமே கடவுள் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும். ஆண்டாள் அம்மாவுடைய காலடியில 2 ஆழ்வார்கள் பிறந்த பூமி. உங்களை முகச்சூதி பண்றக்கா சொல்ல, எங்க ஊர்ல ஆண்டாள் அம்மாக்கு தேர் ஆடி மாசம் பூர நட்சத்திரம் 1,00,000 பேர் தேரடி வீதி இருக்குமா? இந்த அகலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மண்ணை இத மாதிரி 4 எல்லாம் பெருமாள் கொடுக்குறாரு. எங்க அப்பா ஆச்சரியமா அனுபவிப்பார். அப்பா அந்த மாதிரி கார் வாங்கியிருக்கேன், ஆண்டாள் கொடுத்ததுடா. அப்பா புது ஆபீஸ் திறந்திருக்கேன், ஆண்டாள் கொடுத்ததுடா. ஒண்ணுமே இல்லாம இருந்தோம்டா, அவ கொடுத்தாடா. எல்லாம் அவ கொடுத்தது. எந்த சந்தை குழப்பமே இல்லாத ஒரு தெளிவு. தூக்கத்துல கூட மாத்தி சொல்ல மாட்டார். ஏதோ வந்து நம்மள கோயிலுக்கு போகணும்டா, பக்கத்திலே கோயில் இருக்கு போலாம். எல்லா கோயிலும் ஆண்டாள் கோயிலாடா, எல்லா கோயிலும் ஆண்டாள் கோயிலாடா. ஆண்டாள் தான், அவதான் கண்ணனே எல்லாம் அப்படிங்கிறோம், அவதான் எல்லாமே. அப்ப நீங்க அது அவ போட்ட பிச்சை. அது வந்து பெரும் கருணை. எங்க தாயார் வந்து அவ்வளவு பெரிய காருண்யமூர்த்தி, பெரும் வரப்பிரசாதி, அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், நிறைய வித்தைகள் காட்டக்கூடியவர், நிறைய மேஜிக் செய்யக்கூடிய. எங்களுடைய ஆண்டாள் கோயில் இருக்கக்கூடிய பட்டர்கள் எல்லாருமே வந்து ஃபாரின் ரிட்டர்ன். ஒரு பட்டர் கூட ஸ்ரீவில்பூர் கிடையாது. எல்லாம் லண்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, எங்க இல்லாத கண்ட்ரியே கிடையாது. எல்லாம் பியூட்டிஃபுல்லா பிரமாதம் வந்து அந்த 13 வீடையும் தாயார் வந்து அப்படி வச்சிருக்கலாம். அவ்வளவு காரணமூர்த்தி. ஸோ இந்த ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறது வந்து